ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, சர்வே சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஏதோ வில்லேஜில் தங்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குன்ட்டு ஒரு வீடு சின்னதாக கட்டி வச்சுருக்கேன். நிஜமான சர்வேல் தான் கைஸ் பண்ணேன். பார்த்தாலும் தெரியும் இவ்வளோ கேவலமாக இருந்தது. கேம்ப் ஃபயர் வச்சுருக்கேன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைனிங் பண்ண போகிறோம். இங்கே ஒரு உள்ள வச்சுருக்கேன், எதுக்குன்னா அந்த சைடு போகிறதுக்கு. இங்கே எதுக்கு இது போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃபென்சிங் நான் பண்ணேன் கைஸ். நம்ம ஃபென்சிங் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. இப்போ நம்ம இதை உடச்சி விட்டு இங்கே தான் மைனிங் பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓட இது 1, அது 2, வட. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் இங்கே திறந்து விட்டுக்கலாம் கைஸ். இந்த இடத்த உடச்சி விடு. ஓட சூப்பர். ஓட அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இப்படிக்கா ஏறி போய்க்கலாம். நம்ம ரீஃபண்ட் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. செட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2x2 பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் கைஸ் மைனிங்கை. அங்கே ஃபஸ்ட்டு இல்லை நம்ம 3 போட்டுக்கலாம் கைஸ் இந்த மாதிரி. அதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டில் முடிஞ்சு அயன் எடுக்க பார்க்கலாம். ஸ்டோன் கிடைக்கும் நமக்கு. ஃபஸ்ட் ஸ்டோன் எடுத்துக்கலாம் கைஸ். இங்கே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி உடைக்கிறோம். என்னடா இது, சீக்கிரம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடச்சா பார்க்கலாம் கைஸ். சற்று முன்பில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கரி கட்டிருக்கிறது. இது சுத்த தமிழில் பேசலான்னு பார்த்தா சுத்தமாக செட் ஆகல. என்னடா இது, பாவிடே ராஜா. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் மாவு உள்ளே வந்துச்சுன்னா தலைவலி ஆகிடும். வாங்க மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சாரி தெரியாமல் கட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ தோணலாம் கிரேவலில் ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். இது ஃபுல்லாக கிரேவலாக இருக்குது. நம்ம இது எடுக்கலாம் சீக்கிரம். ஓகே, நிலக்கரி நிறைய இருக்குது கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டிக்கிங் பண்ணலாமா? வேணாம். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் போயிடலாம், பிரச்சனை வராது. நிலக்கரி இதோட போடு தக்காளி போடு. இதோட அதுக்கடுத்து இதோட கைஸ் நிறையா இருக்குது. நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். இவ்வளோதான் வந்திருக்கும். அதுக்குள்ளேயே கிரேவல் வந்திருக்கு கைஸ். என்ன பண்ணலாம்? சரி வாங்க போகலாம். எதுவும் பண்ண முடியாது. ஓட அப்படியே உடைக்கலாம். டார்ச் வேணும் கைஸ். நம்மளால் ஓரளவுக்கு நம்மளால் ஓரளவுக்கு மட்டும்தான் போக முடியும். அதுக்கு மேலே டார்ச் வேணும் நமக்கு. என்ன பண்ணுறது தெரில எனக்கு. இங்கே நம்ம வந்து இந்த வுட் பிளாங்க்ஸ் எடுத்து இங்கே போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் மேலே ஏறி போக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைடில் போடு. நம்ம அப்படியே இந்த சைடு போயிடலாம் கைஸ். அப்போ தான் கிரேவல் வராது. பாருங்கள் இந்த சைடு. ஐயோ என்னடா இது, நான் அந்த இடத்த அரைச்சி விட்றேன். ஏதாச்சும் உள்ளே வந்துட்டானா தலைவலி ஆகிடும். சீக்கிரம் ஏங்க அங்கே இப்போ தான் அவ்வளோ தூரம் தான் போயிருக்கோமா இன்னும் நம்ம யாட இங்கே போட முடியாதா கைஸ்? இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிரேவல் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே இப்படி தாண்டி போய் தான் ஆகணும் கைஸ். அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. அதுக்கடுத்து ஃபுல்லாக ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் ஆகாது. ஸ்ட்ரெயிட் டிக்கிங் இப்படி வந்துட்டு ஒரு ஸ்டெப் கீழே, இந்த ஸ்டெப்பு கீழே. இந்த ஐடியா நல்லா இருக்கேடா. இப்போ எதுவும் பண்ண முடியாது கைஸ். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் தான் இப்போ நம்ம டார்கெட்டு. ஃபஸ்ட்டு அயன் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். அந்த பாட்டில் லெட்டர் ட்ராகனை சீக்கிரமாக முடிக்கணும் கைஸ் நம்ம. சரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை கைஸ் கண்டினியூ பண்ணலாம் வேண்டாம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நிலக்கரி கிடச்சிது இல்லையா, அதை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். டார்ச் செஞ்சிடலாம். மேலே அடா என்னடா இது, ரீசெண்டாக ஒரு பிளாக் போட்டு ஏறிடலாங்க. ஏறுங்க, சவுண்டு குறைச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போது இங்கே கிராஃப்டிங் டேபிள். டார்ச் வெப்பனில் இருக்கும். இல்லை ப்ரெட்டுலாம் வேணாண்டா, இதில் இருக்கும் கைஸ். பெட்டெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே டார்ச் இருக்கும். இது இவ்வளோ நேரம் ஆகுது.
என்னாச்சு? டார்ச் ஸ்டிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கு தான் நான் செஞ்சுட்டா போச்சு. போடு போடு, தூக்கி இங்கே போடு ஸ்டிக்கு. இப்போ டார்ச் வரலையே, என்னடாச்சு? ஸ்டிக்கு நிலக்கரி வச்சாதான் டார்ச்சு. சரி, இப்போ இதை எடு, இதையும் எடு, ஸ்டிக்கை இங்கே வை. இதையும் காமிக்க மாட்டேங்குன்னு தெரியலையே. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை டார்ச்? 12 டார்ச் இருக்குது. ஸோ இது போதும். கிரேவலா, இதை இங்கே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், எல்லாம் வில்லேஜர்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கினது தான். வாங்க இப்போ நம்ம இங்கே பாருங்க கைஸ், கீழே தண்ணி கைஸ். இங்கே எப்படி தண்ணி வந்துச்சு நானே மறந்துட்டேன். தண்ணி எப்படி வந்துச்சுன்னே தெரில கைஸ், நான் மறந்துட்டேன். என்ன பண்ணேன் தெரில, ஏதோ பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் தண்ணி வந்திருக்கும். வாங்க நம்ம போகலாம். போகலாம் போகலாம் போகலாம். ரைட், சீக்கிரம்டா, இதை உடச்சி விட்டுக்கலாம். பிக்காக்ஸ் செய்யணும் கைஸ். இங்கே பாருங்கள், பிக்காக்ஸோட லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், சன்செட் ஆயிடுச்சு, தூங்கிடலாம் நம்ம. சீக்கிரம். அவ்வளோதான் கைஸ், நல்ல பொழுது விடிஞ்சிருக்கு. இப்போ போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெற்றிகரமாக நான் பிக்காக்ஸும் செஞ்சுட்டேன். ஆக்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது, இதிலே நோண்டிக்கலாம் கையிலேயே. கோல் வேணால் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம் கைஸ். வாங்க போகலாம். இங்கே ஒரு டார்ச் போடு. இந்த பிக்காக்ஸ் உடையிற வரைக்கும் இதிலே நோண்டலாம். ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் கைஸ், கொஞ்சம் தூரம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்காக்ஸும் உடையிற நிலமையில வந்துச்சு. மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் உடஞ்சிருச்சு. வாங்க அடுத்து இங்கே ஒரு டார்ச்சு. இப்போ நம்ம பிக்காக்ஸ் எடுக்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கு தேவைப்படுது, அதுக்காக நம்ம இப்போ மரத்தை வெட்டுறது போகணும். அடுத்து பரவாயில்ல கைஸ், ரொம்ப ஸ்பீடாக தான் வெட்டுது. நான் அப்படியே கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கைஸ். மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தானா இது ஏன் யோசிக்காம விட்டேன்னு தெரில. அவ்வளோதான், நம்ம அந்த சைடு மலையில் ஓட்டை போட்டு வந்துட்டோம் கைஸ். பாருங்கள், லாவா இருக்குங்க. பரவாயில்ல, இதை கண்டுபிடிச்சிருக்கோம். லாவா இருக்கிறது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும், இந்த இடத்துல சாத்திட்டு பேசாமல் சைடில் எங்கேயாச்சும் போய் மைண்ட் பண்ண வேண்டியதான். நாங்கள் டார்ச்சுக்கு இந்த சைடு இப்போ மைண்ட் பண்ணலாம். இந்த சைடு அது வராதுல்ல. என்னடா கிரேவலு, டேய் ஃபிண்ட் கிடச்சிருக்கு கைஸ். வாங்க அதை போய் எடுக்கலாம். ஓட கிரேவலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஷவல் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். ஃபிண்ட் எடுத்தாச்சு, யோசிச்சு நெதர் போர்ட்டலுக்கு போக யூஸ் ஆகும் கைஸ். அப்படியே தோண்டிகிட்டே இருக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிலக்கரி தான் கைஸ் கிடச்சிது. சரி, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே வாங்க கைஸ். இந்த பிக்காக்ஸ் உடஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வேறு பிக்காக்ஸ் செஞ்சு மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கே இது எப்போ உடையுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை கைஸ், உடஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, நான் இந்த டார்ச் காலி ஆயிடுச்சுன்னா வீடியோ கேம் பிளே முடிச்சுப்பேன் கைஸ். ஏன்னா நம்ம அடுத்த பாட்டில் ஃபுல்லாக மைனிங் பண்ணலாம். இதுவே இவ்வளோ தூரம் மைனிங் பண்ணிட்டோமா நம்ம? இந்த போவீங்களா? இல்லை, இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே போகணும் நம்ம. இங்கே வேறு போக முடியாது கைஸ். நான் இப்படி ஒட்டுக்க வந்து ஜம்ப் பண்ணால் தான் போக முடியுது. அங்கே மறைச்சிருக்கு. என்ன ஒன்றும் பரவாயில்ல. சிக்கன்லாம் வேணாண்டே. இப்போ வாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், பிக்காக்ஸ் செய்யலாம். உட் இல்லையா என்கிட்ட? உட் இல்லை, இருக்குமே என்கிட்ட. என்ன கைஸ், உட் இல்லை? கைஸ், இது ரூயின் போர்ட்டலில் கிடச்சிது. உங்ககிட்ட காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். போன பாட்டிலே காமிச்சேன் உங்ககிட்ட. இந்த ஃப்ளிண்ட்டை இதுக்குள்ளே வச்சிடலாம். சார்கோல் இதுக்குள்ளே வைக்கலாம் கைஸ். 64 பாவி, ஒரு 24 இது வச்சிடலாம். கிரேவல் வச்சிடலாம். உட் இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. 4 உட் இருக்குது. ஃபென்ஸ் வச்சிடலாம். வீட்டு வைக்கலாம். ஃபார்ம் பண்ண எடுத்தேன். பீட்ரூட் சீடு பிளான்ட்டு சாப்பிங்ஸ் இதெல்லாம் வச்சிடலாம். டேர்ட் இருக்கட்டும் கைஸ், ஆபத்துக்கு யூஸ் ஆகும். டார்ச் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செய்ய வேண்டியதான் கைஸ் நம்ம. ஓகே, இல்லை உட் இல்லை போல அங்கே. சீக்கிரம் பன்னிக்குட்டி வா. இப்போ நம்ம வந்து டார்ச் இல்லை பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். நம்ம பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டோனை தூக்கி உள்ளே வச்சிட்டேன். ஐயோ, எடுத்து போடுறா தம்பி, நமக்கு ஸ்டோனடா, இதை எடுத்து போடு. இப்போ பாடுறா, பிக்காக்ஸாக செஞ்சு கொட்டுறேன்.
இது போடு. இன்னும் 2 இன்னும் 8 ஸ்டிக்கு போட்டுக்கோங்க கைஸ். ஸ்வாட் 8 வரும், பிக்காக்ஸ் 4 வரும். சரி நம்ம 4 செஞ்சுக்கலாம். இல்லை நான் இன்னும் ஒரு பிக்காக்ஸ் உடையிற அளவுக்கு நோண்டுறேன் கைஸ். ஐயோ சரி விடுங்க, அப்புறமா பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு பிக்காக்ஸ் உடைய வரைக்கும் நோண்டுறேன். அதுக்குள்ளே டார்ச்சும் காலியாகிடும் எப்படியும். வாங்க போகலாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக குடஞ்சி பார்த்துட்டேன். கோல் கொஞ்சம் கிடச்சிது. அயன் மட்டும் தரவே மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிக் பண்ணி கீழே போக போகிறோம் கைஸ். போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உடைய போகுது. இந்த ரோ தோண்டதுக்குள்ளே உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். தோண்டு இன்னும் 2 பிளாக்கை தோண்டிடுறாப்பா. அவ்வளோதான். இப்போ இந்த பிளாக் தோண்ட முடியுமா பார்க்கலாம். அவ்வளோதான், உடஞ்சிச்சு. அடுத்த பிக்காக்ஸ் எடுக்கலாம். நான் ஒரு பிக்காக்ஸில் வீடியோ முடிச்சுக்கலாம் தான் சொன்னேன். பட் அயன் கிடைக்காம மாட்டேங்குது. நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிடச்ச உடனே கிடைக்காது, பார்க்குறேன் கைஸ். நான் மைண்ட் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல கைஸ் அயனு. எல்லோரும் மன்னிச்சு. நான் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் கண்டிப்பாக தேடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜும் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் தேடலாம் நம்ம. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் பிளே முடிச்சுக்கலாம். நாங்கள் மேலே போகலாம். இப்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணும். இப்படி ஒட்டுக்கா. ஐயோ கமான். மேலே இருட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு கீழே விழுந்துருக்கணும். ஆமாம் கைஸ், பயங்கரமாக இருட்டிருக்கு. ஏதாச்சும் கிரீப்பர் தலையை வச்சுருக்கானா? ஏதாச்சும் இருந்துட போகிறான். தூங்கடா. அவ்வளோதான் கைஸ், நல்ல தூக்கம் தூங்கி விட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் முடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு முடிச்சிடலாம். ஸ்டாக்காக ஸ்டோன் தாங்க சேருது. அடுத்து இன்னும் இத்தனை ஸ்டாக்கு, இதுக்குன்னு தனியாக செஸ்ட்டு பண்ணும் போல். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் இதுக்கு செஸ்ட்டு கட்டிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். பாய். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியம் கைஸ். பாய் கைஸ். பாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவுட்ரோவும் போட போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்.